الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله ربه بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله تعالى عليه وعلى آله وصحبه وبارك وسلم تسليما كثيرا أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أن اتبع ملة إبراهيم حنيفا وما كان من المشركين கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனிதமான இரண்டு வணக்கங்களுடைய நாட்கள் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. ஒன்று ஹஜ்ஜுடைய வணக்கம், புனித மக்காவிலே நிறைவேற்றப்படுவதற்கு ஹாஜிகள் எல்லாம் மக்காவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். மற்றொன்று உலகமெல்லாம் முஸ்லிம்கள் நிறைவேற்ற காத்திருக்கிற குர்பானி என்கிற வணக்கம். நாமும் கால்நடைகள் வாங்குவதற்காக பல்வேறு சிரமங்களை எடுத்துக்கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்திலே நாம் இந்த குர்பானி என்கிற ஒரு வணக்கம், அதை எப்படி ஒரு சடங்காக ஆக்கியிருக்கிறோம், இந்த வணக்கத்துடைய நோக்கம் என்ன, இன்றைக்கு இந்த குர்பானி அது கூட்டு குர்பானி என்கிற பெயரிலே ஒரு வணிகமாக சட்ட வரம்புகளை எல்லாம் மீறி நடந்து கொண்டிருக்கிற ஒரு நேரத்திலே நாம் சில விஷயங்களை நினைவு கூற கடமைப்பட்டிருக்கிறோம். அருமையானவர்களே, ஆரம்பமாக நாம் தெரிய வேண்டிய விஷயம், நாம் கடைபிடிக்கிற இந்த எல்லா விஷயங்களும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மார்க்கம். நம்முடைய மார்க்கத்தின் எல்லா அம்சங்களும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வழியாக வந்ததுதான். திருமறையிலே பல இடங்களிலே அல்லாஹ் இந்த விஷயத்தை சொல்லுவான். தன்னுடைய நபிஸ்க்கு அல்லாஹ் சொல்லும்போது அனித்தபிஅ மில்லத இப்ராஹீம ஹனீஃபா, நீங்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மார்க்கத்தை பின்பற்றுங்கள். அது எல்லா அசத்திய வழியிலிருந்தும் முழுக்க அல்லாஹை நோக்கி திரும்பிய மார்க்கம். ஹனீஃபன் என்று சொன்னால் எல்லா அசத்தியத்தை விட்டு அல்லாஹ்வை மட்டுமே முன்னோக்குகிற மார்க்கம். வமா கான மினல் முஷ்ரிகீன், அவர்கள் இணை வைப்பாளராக இருந்ததில்லை என்று. இன்ன பிற வசனங்களிலும் மில்லத்த அபீக்கும் இப்ராஹீம், உங்களுடைய தந்தை இப்ராஹிமுடைய மார்க்கம் இது என்று அல்லாஹ் சொல்லுவான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எல்லா இடங்களிலும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நினைவுபடுத்துவாங்க. இந்த குர்பானியை பற்றி சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் மா ஹாதிஹில் அவாஹி, இந்த தியாக பிராணிகளை அறுத்து பலியிடுகிறோமே, இது குறித்து என்ன சொல்லுகிறீர்கள் என்று கேட்டான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சுன்னத்து அபீக்கும், உங்கள் தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வழிமுறைன்னு சொன்னாங்க. ஹஜ்ஜில் அரஃபாவில் இருக்கும்போது சொன்னாங்க, இன்னக்கும் அலா இர்சின் மின் இர்சி அபீக்கும் இப்ராஹிம், இந்த ஹஜ்ஜுடைய வழிமுறைகள், இந்த ஹஜ்ஜினுடைய வழிபாடுகள் இதெல்லாம் வாழையடி வாழையாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமிடமிருந்து வந்தது என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கேயும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை தான் சொல்லுவாங்க. காலையில மாலையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுகிற எத்தனையோ துஆக்கள்ல பார்த்தீங்கன்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய பேர் இருக்கும். காலையில ஓதுவாங்க, அஸ்பஹனா அலா ஃபித்ரத்தில் இஸ்லாம் வ கலிமத்தில் இஹ்லாஸ் வ அலா தீனி நபியினா முஹம்மத் வ அலா மில்லத்தி இப்ராஹீம ஹனீஃபன் முஸ்லிமா வ மா கான மினல் முஷ்ரிகீன். காலையில மாலையில அம்சைனா அலா ஃபித்ரத்தில் இஸ்லாம். இதுக்கு என்ன அர்த்தம்? காலையில எழுந்திருக்கும் போதும் இஸ்லாம் என்கிற இயற்கை மார்க்கத்தில் தான் நாங்கள் காலை பொழுதை அடைந்தோம். அஸ்பஹனா அலா ஃபித்ரத்தில் இஸ்லாம் வ கலிமத்தில் இஹ்லாஸ், லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற கலிமாவோடு தான் முஸ்லீமாக தான் காலையில் எழுந்திருக்கிறோம். ஏன்னா இதை சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. எத்தனை பேர் முஸ்லீமா இருப்பானா, இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிடுவானா என்கிற அளவுக்கு மதமாற்றங்கள் தொடர்ந்து இர்திதாத் என்கிற இஸ்லாத்தை விட்டு வெளியே போகிற ஒரு படலை நடந்து கொண்டிருக்குது. இப்போ நாம உறுதிப்படுத்தணும், நான் இஸ்லாத்தை விட்டு வெளியே போகல, காலையிலும் முஸ்லீமாக தான் இருக்கிறேன், மாலையிலும் முஸ்லீமாக தான் இருக்கிறேன். வாலா தீனி நபியினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எங்கள் நபி முஹம்மதுடைய மார்க்கத்தில் தான் இருக்கிறேன். வாலா மில்லத்தி அபீனா இப்ராஹீம்,
எங்களுடைய தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எந்த மார்க்கத்தை விட்டு சென்றார்களோ அந்த மார்க்கத்தில் தான் இருக்கிற ஹனீஃபன் முஸ்லிமன் வமா கான மினல் முஷ்ரிகீன். அங்கே நினைவு கூறுகிறோம் இல்லையா? நீங்க குர்பானி பிராணியை அறுக்கிற இடத்துலையும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய பேரை சொல்றீங்க. யா அல்லாஹ், இந்த பிராணியை நீ ஏற்றுக்கொள், இதனுடைய நன்மை எங்களுக்கு வழங்கு. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குர்பானை ஏற்றது போல, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய குர்பானை ஏற்றது போல என்று சொல்லிதான் நீங்க அறுக்கிறீங்க. ஆக எந்த இடத்திலையும் மில்லத்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மார்க்கம் அப்படிங்கிறத விட்டு நாம வெளியே போகவே முடியாது என்கிற அளவுக்கு அவங்களுடைய வழிமுறையோடு பின்னி பிணைந்ததான் நம்முடைய மார்க்கம். அவங்க அல்லாஹுடைய ஹலீலாக இருந்தாங்க. ஹலீலுக்கு என்ன அர்த்தம்? ஹலீல் என்று சொன்னா நாம தமிழ்ல சாதாரண நட்புன்னு சொல்லலாம். ஆனால் ஹலீல் என்கிற வார்த்தை எல்லாருக்கும் சொல்லிவிட முடியாது. இவர் அல்லாஹ்வுடைய நண்பர், அல்லாஹ்வுடைய ஹலீல் என்று எல்லாருக்கும் சொல்ல முடியாது. ஹலீல் என்று சொன்னா அல்லாஹ்வுடைய நினைவு தவிர, அல்லாஹ்வுக்கு அடிபணிவது தவிர வேற எதுவுமே அவங்களுக்கு முன்னால இருக்காது. அல்லாஹ் சொன்னால் அஸ்லிம் அப்படின்னு அல்லாஹ் சொன்னான், அஸ்லம்து லிரப்பில் ஆலமீன். இப்ராஹிம் சொன்னதான் ரப்புல் ஆலமீனுக்கு நான் அடிபணிந்து விட்டேன். இஸ்லாம்ங்கிற வார்த்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமிடம் இருந்துதான் இந்த உம்மத்துக்கு வந்தது என்பது ஒரு கருத்தாக இருக்கிறது. இப்போ ஹுல்லத்துனா ஹலீல்னா யாருன்னு சொன்னா அவங்களுடைய ரத்தத்தில், அவங்களுடைய சதையில, அவங்களுடைய நரம்புல அல்லாஹ்வுடைய பிரியம் என்பது கலந்து போயிடும். அல்லாஹ்வுடைய ஆணை வந்து விட்டது என்று சொன்னால் வேறு எதுவும் அவங்க சிந்திக்க மாட்டாங்க, எந்த சூழ்நிலையும் சிந்திக்க மாட்டாங்க. அவங்க தான் ஹலீல். அல்லாஹ் தன்னுடைய ஹலீலாக அறிவித்தது 2 பேரை மட்டும்தான். ஒன்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இன்னொருவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். வேறு யாருக்கும் அந்த பேரெண்ணுங்க பொருந்தாது. அப்படியானால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்ட அடியாராக இருந்தார்கள் என்கிற அந்த விஷயத்தை நம்ம பார்க்கணும். இன்னைக்கு நம்முடைய நிலைமை எப்படி இருக்குது? அவங்க பேர்ல, அவர்களுடைய பேர்ல தான் இந்த குர்பானி, இந்த தியாக பெருநாளே அவங்க பேர்ல தான். அவங்க பேர்ல நடக்கிற இந்த குர்பானியை ஒட்டி நாம செய்யக்கூடிய தவறுகள், எத்தனை ஏமாற்று வேலைகள், கூட்டு குர்பானியில நடக்கக்கூடிய அநியாயங்கள், சட்டத்தை மீறுவது. இன்னொரு பக்கம் அதை வேடிக்கை, காலையில ஒரு கூட்டம், மாலையில ஒரு கூட்டம், ஒரு 10 பேர் 20 பேர் வண்டியில போறது, தொழுகை பற்றிய கவலை இல்லை, எதுவும் கிடையாது. அப்படியே போயிட்டு எங்கேயாவது காடுகள் இருந்தா பார்த்துட்டு வர்றது. பேர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மார்க்கம், ஆனா எந்த தீனும் நம்மள்கிட்ட கிடையாது. அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய எவ்வளவு கட்டுப்படுகிற அடிமையாக இருந்தாங்க. குர்ஆன்ல வேற எந்த நபியையும் விட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தன்மைகளை தான் அல்லாஹ் அதிகமா சொல்லுவான். ஒரு இடத்துல சொல்லுவா ஹலீமுன், ரொம்ப சகிப்புத்தன்மை. அவ்வாஹுன், அல்லாஹ் சொல்லுவான் எல்லா நேரத்திலும் அல்லாஹ்ட்ட திரும்பக்கூடியவர். முனீபுன் என்று சொல்லுவான். ஷாக்கிரீன், நன்றியாளர் என்று அல்லாஹ் சொல்லுவான். இப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம அவங்க கல்ப சலீம், சுத்தமான உள்ளத்திற்கு சொந்தக்காரர் என்று குர்ஆன் முழுக்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம அல்லாஹ் என்னென்ன வார்த்தைகளை வர்ணிச்சிருக்கிறான். இன்னைக்கு அந்த கட்டுப்படுகிற தன்மைகள் நம்ம இடத்துல இருக்கிற அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நாம மதிக்கிறோமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம அல்லாஹ் சித்தியக்குங்கிறான். சித்தியக் என்று யாருக்கு சொல்லப்படும் என்பதை நான் முன்பு கூட நான் சொல்லி இருக்கிறேன். உலமாக்கள் சொன்னாங்க 3 விஷயங்கள் யார்கிட்ட இருக்குதோ அவர் தான் சித்தியக். முதலாவது விஷயம் என்ன? இந்த உலகத்தில் நடக்கிற எந்த விஷயமும் அவருடைய உள்ளத்தை பாதிக்கவே பாதிக்காது, எதுவும் அவரை பாதிக்காது. எந்த இடத்திலும் எதை கண்டும் பயப்பட மாட்டாரு. இந்த உலகத்தில் நடக்கிற வெளியுறவு விஷயங்கள், வெளிரங்க விஷயங்கள் அவருடைய உள்ளத்தில் எதையுமே பாதிக்காது. அவருடைய உள்ளத்தில் பாதிப்பை ஏற்படுத்துவது அல்லாஹ்வுடைய வார்த்தைகளும் ரசூலுடைய வார்த்தைகளும் தான். வேற எதுக்கும் அவர் பயப்பட மாட்டார். நாமெல்லாம் வெளி சூழ்நிலைகள் நம்முடைய உள்ளத்தை பாதிக்குது. இந்த உலகத்துல பாவிகளை கண்டா, பாவத்தை கண்டா, பாவம் செய்யற மாதிரி நம்மளும் மாறிடுறோம் இல்லையா? தவறான விஷயங்களை கண்டா நாமும் தவறு செய்யக்கூடியவர்களாக மாறிடுறோம். எல்லாரும் தப்பு பண்றாங்க, வியாபாரத்துல எல்லாரும் பொய் சொல்றாங்க, நாமளும் பொய் சொல்றோம். எல்லாரும் வட்டி வாங்குறாங்க, நாமளும் வட்டி வாங்குறோம். இப்படி வெளியில நடக்கிற எல்லாரும் செய்யறாங்க, எல்லாரும் பண்றாங்க, நானும் செய்யறேன். இப்படிதான் நம்முடைய வாழ்க்கை. யார் அல்லாஹ் சித்தியக்குன்னு சொல்றானோ அவர் இந்த வெளியில உள்ள எந்த விஷயத்தை கண்டும் அவருடைய உள்ளம் மாறாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் 3 வகையான போராட்டத்தை சந்திக்கிறாங்க. ஒன்று தந்தையோடு போராட்டம். முதல்ல அங்கிருந்து தான் பிரச்சனை. வீட்டுக்குள்ள தந்தையோடு போராட்டம். தந்தையே மிரட்டுறாரு மகனை பார்த்து, இதை நீ கைவிடல உன்னை கல்லால் அடிப்பேன் என்று சொல்றார். லஇல்லம் தன்தஹி லஅர்ஜுமன்னக், கல்லால் அடிப்பேன்னு சொல்றாரு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தந்தை. அங்க தந்தையோடு போராட்டம்.
ஏன்னா அவருடைய தந்தையே ஒரு பெரிய இணை வைப்பாளராக அவர் இருக்கிறார். அவர் சிலைகளை தயாரிக்கிறவராக இருக்கிறாரு. தந்தையோடு போராட்டம், இன்னொரு பக்கம் சமூகத்தோடு போராட்டம். ஒட்டுமொத்த சமூகமும் ஷிர்க்ல இருக்குது, ஒட்டுமொத்த சமூகமும் இணை வைப்பில் இருக்குது. ஒரே ஒரு அல்லாஹ்வுடைய ஏகத்துவாதி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தான். சமூகம் எதிர்க்குது, எல்லா சிலைகளையும் உடைக்கிறாரு. அப்ப எல்லாருமே ஷிர்க்ல இருக்கிறாங்க, எல்லாம் குஃபர்ல இருக்கிறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அதை கண்டெல்லாம் அறவே பயப்படலை. மூணாவது போராட்டம் என்ன? அரசனோடு போராட்டம். நம்ரூதுங்கிற அரசன், உலகத்தை ஆட்சி செய்த 4 ஆட்சியாளர்கள் அவன் ஒருத்தன். அன்றைக்கு இருந்த உலகத்தை ஆட்சி செய்த ஒரு அரசன், அவனோடு போராட்டம். எந்த போராட்டத்திலையும் அவர் தளரல, அவருடைய உறுதி கொஞ்சமும் குறையல. அவங்க நிலவொழிஞ்சாங்களா? இல்ல. யார் தோத்து போனாங்க? எதிரி தான் தோத்து போனான். எதிரி தான் தோத்து போனான். இன்றைக்கு அதான் பலஸ்தீன்ல நடக்குது, இன்னைக்கு அதான் கஸால நடக்குது. அந்த மக்கள் மீது எத்தனை குண்டு மலைகள் பொழிந்தாலும் சரி, எல்லா வீடுகளையும் தகர்த்து நாசமாக்கினாலும் சரி, அந்த மக்கள் ஈமானம் மட்டும் விடுவதாக இல்லை. ஏன்னா விடமாட்டாங்க. அந்த மக்களை பற்றி ஹதீஸில் சொல்லப்பட்டிருப்பது அப்படி. கியாம நாள் வரை போராடி கொண்டிருக்கிற ஒரு கூட்டம் எங்க இருக்குன்னு கேட்கப்பட்டது. பெருமானார் சொன்னாங்க, பைத்துல் மக்திஸை சுற்றின்னு சொன்னாங்க. அதனால நமக்கு இப்படிலாம் இருந்தால் அல்லாஹ் பாதுகாக்கணும். நாம முஸ்லிம்களா இருப்போமான்னு சொல்லவே முடியாது. இங்க எத்தனையோ பேர் இப்பவே முனாஃபிகா மாறிட்டு இருக்கிறான். மத்திய அரசினுடைய மிரட்டல்களுக்கு பயந்து பல பேர் தொப்பி போட்ட முர்த்தத்தாக மாறிட்டு இருக்கிறான். இஸ்லாத்தை விட்டும் வெளியே போயிட்டான். அப்படிதான் நம்ம நிலைமை. அங்க அப்படி இல்லை, அதே தான். ஏன்னா அந்த மண்ணு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மண்ணு, அந்த பூமி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய பூமி. அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு தந்தையிலிருந்து இல்லையா, சமூகத்திலிருந்து, அரசனிடமிருந்து எவ்வளவு மிரட்டல். ஒரு மனுஷனை நெருப்பு குண்டத்தில் போடுவோம், ஊரே அதற்கு தயாராகுது, ஊரே அதற்காண்டு எல்லா வேலையும் பண்ணது. ஆனா அவங்க உள்ளத்துல அது ஏதாவது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சா? நாம பெற வேண்டிய பாடம் அதுதான். மில்லத்த இப்ராஹிம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மார்க்கத்தில் இருக்கிற நாம், நாட்டில் நடக்கிற விஷயங்கள், பிரச்சனைகள் எதுவுமே நம்முடைய ஈமான்ல, இஸ்லாமிய பண்புகள்ல மாற்றத்தை ஏற்படுத்தாமல் இருந்தால் அவர் தான் சித்தியக்கு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அது இருந்துச்சு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இந்த உலகத்துக்கு கற்றுக் கொடுத்தது என்ன? இறைவன் யார் என்பதை உன்னுடைய அறிவால் சிந்தித்து ஏற்றுக்கொள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இறைவன்னா யாரு, கடவுள்னா யாரு, அறிவால சிந்தித்து ஏற்றுக்கொள் என்பதை இந்த உலகத்துக்கு கற்றுக் கொடுத்தான். இன்னைக்கு பார்க்கிறோம், பெரிய பெரிய விஞ்ஞானியா இருக்கிறான், பெரிய படிச்ச பட்டதாரியா இருக்கிறான், அறிவு ஜீவியா இருக்கிறான். ஒரு கல்லுக்கு முன்னால போய் கும்பிடு போடுறான், ஒரு கல்லுக்கு முன்னால போய் சாஸ்தாங்கத்தில் விழுகிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் முதல்ல எதை பார்க்குறாங்க? ஒரு நட்சத்திரத்தை பார்க்குறாங்க. ஒருவேளை பிரகாசிக்கிறது, சுடர் விடுகிறது, இது கடவுளா இருக்குமா? அவருக்கு இறை தேட்டம். அல்லாஹ் நபித்துவத்தை கொடுக்கிறதுக்கு முன்னாலேயே இறை தேட்டம் அவருக்கு. பார்க்குற நட்சத்திரம், இதுக்கு இறைத்தன்மை இருக்க முடியுமா? மறைஞ்சிருது. சொன்னாரு, மறையக்கூடிய பொருள் கடவுளாக இருக்க முடியாது, மறைந்து விட்டதுன்னு சொல்லி, இல்லையா? நிலவை கண்டாரு, அது கடவுளாக இருக்க முடியுமா? அதுவும் மறைஞ்சு போச்சு. சூரியனை பார்த்தாரு, பெருசா இருக்குது, இது கடவுளாக இருக்க முடியுமா? பிறகுதான் அவருக்கு தோன்றியது, இந்த கண்ணுக்கு தெரிந்து மறைகிற, தோன்றி மறைகிற எதுவுமே கடவுளாக இருக்க தகுதி இல்லை. கடவுளாக யார் இருக்க முடியும்? அதை இறைவனே தான் வழிகாட்ட முடியும், அதை ரப்பு தான் சொல்ல முடியும். அதைத்தான் அவர் ஒத்துக்கொள்வார்ல, இல்லம் யஹ்தினி ரப்பி, என்னுடைய ரப்பு எனக்கு வழிகாட்டலன்னு சொன்னா லஅகூனன்ன மினல் கௌமில் ضالين, நானும் வழி தவறி போயிடுவோன்னு சொன்னாரு. அப்ப இந்த படைத்த இறைவன் யாருங்கிறத உன்னுடைய அறிவால் சிந்தித்து முடிவு செய். நீ கண் முன்னால நீ செஞ்சிருக்கிற இந்த கல்லால் வடித்திருக்கிறவைகள் எல்லாம் எப்படி கடவுளாக முடியும்? இந்த அறிவை மனிதனுக்கு கொடுத்தாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சிந்திக்க சொன்னாங்க. நம்ம பார்க்குறோமா இல்லையா? எவ்வளவு பெரிய அறிவாளிகள் எல்லாம் இந்த இறைவன் யாருங்கிற விஷயத்துல ஏமாற்றத்துல தான் இருக்கிறான். பெரிய விஞ்ஞானி எத்தனையோ விஷயங்களை கண்டுபிடிச்சிருக்கிறான். அப்ப இது யாருக்கு அல்லாஹ் நாடுகிறானோ அவங்க தான் சரியான இறைவன் யார் என்கிற அறிவை பெற முடியும் என்பதை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உணர்த்தினாங்க. அல்லாஹ் அவங்கள சித்தியக்குன்னு ஏன் சொன்னா, உலமாக்கள் 2வது அம்சமாக சொன்னாங்க. சித்தியக்கு யார் அப்படின்னு சொன்னா, அவர் இந்த அதாவது அவருடைய எல்லா விஷயமும் அல்லாஹ்வுக்காக தியாகம் செஞ்சிருவார், அல்லாஹ்வுக்காக வேண்டி அர்ப்பணிச்சிருவார். அல்லாஹ்வுடைய கட்டளை வருகிற நேரத்தில் இந்த உலகத்தில் எது தடையாக நின்றாலும் அர்ப்பணிக்கக்கூடியவர் தான் சித்தியக்கா இருக்க முடியும். இன்னைக்கு நாமளும் பார்க்குறோம், வியாபாரத்தில் மார்க்கம் ஒன்று சொல்லுது, நம்முடைய மனம் இன்னொன்றை சொல்லுது.
மார்க்கத்தினுடைய கட்டளை இது. நம்முடைய மன விருப்பம் இன்னொன்று இல்லையா? பொய் சொல்லி விற்கிறத நம்முடைய திறமை நாம நினைக்கிறோம். ஒரு அற்ப லாபத்திற்காக, கொஞ்ச காசுக்காக பொய் சொன்னா பெரிய புத்திசாலித்தனம். நாம ஏமாத்திட்டோம், வர்ற கஸ்டமர்ட்ட பொருளை தள்ளிட்டோம் நினைக்கிறோம் இல்லையா? ஒரு சித்தியக்கன் யாரை சொல்ல முடியும்னு சொன்னா, அவர் தன்னுடைய மன விருப்பங்களை விட வெளிப்படையாக கிடைக்கிற இந்த உலக லாபங்களை விட அவர் எதை முன்னுரிமை கொடுப்பாரு? அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை தான் முன்னுரிமை கொடுப்பார். அல்லாஹ் இதை பொருந்துகிறானா? இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை, முஸ்லிம்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது? நம்முடைய கொடுக்கல் வாங்கல், நம்முடைய வியாபாரங்கள் எல்லாவற்றிலும் நாம் எப்படி நடக்கிறோம்? சஹாபாக்கள் பெருமானார் இடத்துல பையத்து செய்கிற போது ஒரு அழகான வார்த்தை சொல்லுவாங்க, பயானா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலல் உஸ்ரி வல் யுஸ்ரி. நாங்கள் பெருமானார் இடத்துல பையத்து செஞ்சிருக்கிறோம், எப்பையும் கட்டுப்படுவோம். விருப்பாக இருந்தாலும் சரி, வெறுப்பாக இருந்தாலும் சரி, கஷ்டத்திலும் சரி, மகிழ்ச்சியிலும் சரி, எல்லா நிலைகளிலும் கட்டுப்படுவோம். இதுதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம அல்லாஹ் சித்தியக்குன்னு சொன்னான். சித்தியக்குனா அது அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை தான் பார்ப்பார். உலகத்தில் வேற யாருடைய திருப்தியும் முக்கியம் அல்ல. மனைவி, மக்கள், பெற்றோர், குடும்பம், யாருடைய திருப்தியும் அவருக்கு முன்னால முக்கியமானதாக இருக்காது. இதுதான் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த அந்த பட்டம், சித்தியக்குங்கிற பட்டம். அருமையானவர்களே, சஹாபாக்கள் அப்படிதான் இருந்தாங்க. அல்லாஹ்வுடைய வார்த்தைகள், பெருமானாருடைய ஹதீஸுகள் சொல்லப்பட்டா உடனே அதுக்கு முன்னால தன்னுடைய எல்லா விருப்பத்தையும் விட்டுருவாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பத்தி நமக்கு தெரியும், ரொம்ப கோபக்காரங்க தான், கடுமையான கோப சுபாவம் உள்ளவர்கள் தான். எந்த இடத்திலும் அவங்களுக்கு கடுமையான கோபம் வரும். ஒரு முறை அவங்களுடைய ஆட்சி காலத்தில் நடக்குது, மதீனாவிற்கு ஒயைனா என்று ஒருவர் வருகிறார். ஒயைனத்து இப்னு ஹிஸன், அவர் ஒரு கிராமப்புற அரபிகளில் உள்ளவர். அவரை சில பேர் முனாஃபிக்னு சொல்லுவாங்க. வந்தவர் தன்னுடைய உறவினரான ஹுர்ரு இப்னு கைஸ் என்ற ஒரு சஹாபிட்ட போறார். போய் சொல்றாரு, நான் கலீஃபா உமரை பார்க்கணும், நீங்க அவருக்கு நெருக்கமானவராச்சு, என்னை அழைச்சிட்டு போங்கன்னு சொல்லி. அந்த சஹாபி நினைச்சுக்கிட்டாங்க, சரி உமர் தான் அவங்கள்ட்ட போய் ஏதோ தேவையை சொல்ல போறாரு போல் தெரியுது, சரி நான் என் கூட வாங்க, அழைச்சிட்டு போறேன்னு சொல்லிட்டாங்க. அந்த ஹுர்ரு இப்னு கைஸ் அவர்கள் இந்த ஒயைனாவை அழைத்து கொண்டு ஹஜ்ரத் உமர்கிட்ட போனான். போனா இந்த கிராமவாசிகளுக்கு நாகரிகம் இருக்காது, பண்பாடு இருக்காது, யாரிடம் எப்படி பேச வேண்டும் என்கிற ஒழுக்கமும் இருக்காது. ஹஜ்ரத் உமரிடத்தில் சென்றவர் சொன்னாரு, லா துஅதீனா பில் ஜஸல் வலா தஹ்கும் பைனனா பில் அத்ல். எங்களுக்கு நீங்கள் உதவி தொகைகளை செய்யறதும் இல்லை, தாராள உதவியும் செய்யறது இல்லை, நேர்மையா தீர்ப்பளிக்கிறதும் இல்லை. இது யாரை பார்த்து சொல்றார்? நேர்மையா தீர்ப்பளிப்பதில்லை. நேர்மைக்கு பெயர் பெற்ற ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை பார்த்து நேர்மையா தீர்ப்பளிப்பதும் இல்லை, எங்களுக்கு எந்த உதவியும் செய்வதும் இல்லைன்னு சொல்லி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கடுமையான கோபம். தன்னை பார்த்து இப்படி சொன்னவனு கடும் கோபம். அந்த ஹுர்ரு இப்னு கைஸ்ங்கிற சஹாபி எதையுமே செய்யல. இந்த ஆயத்தை ஓதுனாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், குதில் ஆஃப்வ வஅமுர் பில் உர்ஃபி வஅரித் அனில் ஜாஹிலீன். அல்லாஹ் நபிக்கு சொல்றான், நபியே மக்கள் என்ன செஞ்சாலும் மன்னிக்கிற போக்கை எடுத்துக்கொள்ளுங்க. வஅமுர் பில் உர்ஃபி, நல்லதை ஏவுங்க. வஅரித் அனில் ஜாஹிலீன், மடையர்கள் அறிவினர்களை கண்டுகொள்ளாம விட்டுருங்கன்னு சொன்னான். இந்த சஹாபி இந்த ஆயத்தை ஓதி, அமீருல் முஃமினீன் அவர்களே, இந்த ஆள் ஒரு மடையன், இந்த ஆள் ஒரு அறிவீனன், அவன் நடந்து கொண்டதற்காக நீங்க கோவப்படலாமா? அல்லாஹ் மன்னிங்கன்னு சொல்றானேன்னு சொல்லி. அவ்வளவுதான். இந்த ஆயத்தை சொன்னதும் ஹஜ்ரத் உமருடைய கோபம் அப்படியே இறங்கி விட்டது. இந்த ஹதீஸ் அறிவிக்கிற இப்னு அப்பாஸ் சொல்லுவாங்க, வகான உமரு வகாஃபன் இன்த ஹுதூதில்லாஹ். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய வரம்புகள், அல்லாஹ்வுடைய சட்டங்களுக்கு முன்னால அடிபணிகிற அடிமை. அல்லாஹ்வுடைய சட்டம் அப்படின்னா போதும், கோபம் அப்படியே தணிந்து விட்டது. இன்னைக்கு நம்மளா இருந்தா கோவப்படுற நேரத்தில் யாராவது பக்கத்தில் வந்து கோவப்படாதப்பான்னு ஏதாவது ஆயத்து ஹதீஸை சொன்னா அவன் வேலையை பாருன்றோம். அது குர்ஆனுடைய மறுப்பு, ஹதீஸுடைய மறுப்பு. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த உச்சக்கட்ட கோபத்திலையும் இந்த ஆயத்தை தான் சொன்னாங்க. அவங்களுடைய கோபம் அப்படியே தணிந்து விட்டது. அருமையானவர்களே, இதுதான் அல்லாஹ்வுடைய சட்டத்தை மதிக்கணும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுக்கு முன்னால அடிபணிகிற அடிமை. என்ன அல்லாஹ் சோதனை கொடுத்தாலும் அந்த சோதனையில ஜெயிச்சிருவார். இதைத்தான் அல்லாஹ் சூரத்துல் பக்ரால சொல்லுவான், இதிப்தலா இப்ராஹீம ரப்புஹு பிகலிமாத். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம அல்லாஹ் பல சட்டங்களை கொண்டு சோதித்தான். ஃபஅத்தம்மஹுன், அது எல்லாத்தையும் ஜெயிச்சுட்டான். அல்லாஹ் வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம எத்தனை வயசுல கத்னா செய்யுமாறு சொன்னான்? இப்ப நாம சிறு வயதுல செய்யறோம், அதான் முறை இல்லையா? கத்னா 7 வயசுக்குள்ள செய்யணும்.
7 வயசுக்குள்ள கத்னாவை முடிச்சிடணும். கத்னா சில அறிஞர்கள் வாஜிப் கட்டாயன்னே சொல்லுவாங்க, சுன்னத்தின் சில பேர் மொத்தத்தில் கத்னா செய்யணும். இது எங்கிருந்து வருது? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட இருந்தா வருது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் கத்னா எப்போ செய்ய சொன்னா? 80 வயசுல செய்ய சொன்னான். 80 வயசு. சஹீஹ் புகாரில ஹதீஸ் இருக்குது. அல்லாஹ் 80 வயசுல உத்தரவிடுறான். கத்னா செய்யுமாறு அல்லாஹ் சொன்னதுதான் தாமதம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கத்னா செய்வதற்கு ஒரு பழக்கம் வேணுமா இல்லையா? அதற்கு என்ன வேணும்? ஒரு பயிற்சி வேணுமா இல்லையா? கத்னா செய்வதற்கென்று ஊர்ல ஆளுக இருக்கிறாங்க. கத்னா செய்வதற்கென்றே அதற்கே உரிய கத்தி இருக்குது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஹதீஸ்ல வருது புகாரில, கத்தூம் சொன்னா கோடாரி எடுத்து தனக்கு கத்னா பண்ணிக்கிட்டான். அப்படி வருது ஹதீஸ்ல வரக்கூடிய வாசகம். கத்தூம் சொன்னா கோடாரி தான். நீங்க அந்த வார்த்தையை போட்டாலே கோடாரி தான். ஏன்னா அல்லாஹ் சொல்லிட்டான். அல்லாஹ் சொன்னா கத்னா பண்ணிட்டான். அப்ப கோடாரியால வெட்டினா எப்படி இருக்கும்? செஞ்சாங்க. அல்லாஹ் கேட்டான், ஏன் இப்ராஹிம் இப்படி செஞ்சிட்டீங்கன்னு சொல்லி. அல்லாஹ் உன்னுடைய கட்டளை வந்த பிறகு ஒரு நொடி கூட நான் தாமதப்படுத்த முடியாது. ஒரு செகண்ட் என்னால தாமதப்படுத்த முடியாது. எனக்கு முன்னால் என்ன பொருள் இருக்கிறதோ அந்த பொருளை கொண்டு நான் கத்னா பண்ணிட்டேன்னு சொன்னான். இதுதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். 80 வயதுல ஒரு மனிதனுடைய உடல் எவ்வளவு பலவீனப்பட்டிருக்கும். 80 வயதுல இதை தாங்கக்கூடிய சக்தி இருக்குமா? 80 வயதுல கத்னா செஞ்சாங்க. நாம அல்லாஹ்வுடைய கட்டளைகள் சட்டங்கள் வருகிற நேரத்தில் நாம பல்வேறு வகையான நியாயங்கள் பேசுறோம், பல வகையான சூழ்நிலைகளை சொல்றோம். இந்த காலத்தில் அது முடியாது, இந்த காலத்தில் இது முடியாது, இந்த காலத்தில் பார்க்கக்கூடாது, இதெல்லாம் குஃப்ரான பேச்சு தானே. மார்க்கத்தை மறுக்கிறோம். நாம் என்ன குர்பானி கொடுக்குறோம்? அருமையானவர்களே, குர்பானியினுடைய தத்துவத்தை தெரியாம அதனுடைய மகத்துவத்தை புரியாம நாம குர்பானி கொடுக்கிறோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்னதான் சொன்னாலும் சரி, அல்லாஹ் சொல்றான், மனைவியை கொண்டு போய் எந்த ஆள் நடமாட்டம் இல்லாத பூமியில விடுங்க, அல்லாஹ் கொண்டு போயிடுங்க. அல்லாஹ் சொன்ன ஹாஜரையும் இஸ்மாயிலையும் கொண்டு வந்து விட்டாங்க. அவங்க அறிவை கொண்டு பேசல. எல்லாம் அங்க போய் விட சொல்றியே. நம்ம நியாய தர்மங்கள் பேசுவோம். அவங்க கேட்கல அல்லாட்ட, ஏன் இங்க கொண்டு விட சொல்றியா அல்லான்னு சொல்லி விட்டாங்க. அவங்களுடைய மனைவி அப்படிதான் இருந்தாங்க, அவங்களும் கேட்கல. அல்லாஹ்வுடைய கட்டளைன்னு சொன்னா நீங்க போலான்னு சொல்லி கணவரை அனுப்பி வச்சுட்டாங்க. இப்படி அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து எந்த கட்டளை வந்தாலும் அந்த கட்டளையை வெல்லக்கூடியவர்களாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இருந்தாங்க. இது நமக்கு அதைத்தான் கற்றுத்தருகிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையில உள்ள ஒரு சில சம்பவம் குர்ஆன்ல பல சம்பவங்களை சொல்றான். விருந்தினர்களை உபசரிப்பதில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை அல்லாஹ் குர்ஆன்ல நினைவுபடுத்துறான். பெருமானாரை பார்த்து அல்லாஹ் கேட்பா, ஹல் அதாக ஹதீஸு லைஃபி இப்ராஹீமல் முக்ரமீன், இப்ராஹிமிடம் வந்த கண்ணியமான விருந்தினர்கள் பற்றி உங்களுக்கு தெரியுமான்னு கேட்கிறான். வந்தது மலக்குமார்கள், மனித ரூபத்தில் வந்தாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வீட்டுக்குள்ள யார் வந்தாலும் உடனே சமைச்சு எதையாவது கொண்டு வந்துடுவாங்க. உடனே கொண்டு வந்துடுவாங்க. குர்ஆன் அப்படிதான் சொல்லுது. உடனே மனைவிட்ட போனாங்க, பொரிச்ச இறைச்சியை கொண்டு வந்தாங்கன்னு சொல்லி. எந்த அளவுக்கு விருந்தோம்பல் அவங்கள்ட்ட இருந்துச்சுன்னா, அவங்க மரண தருவாயில மலக்குல் மௌத் வருகிறார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம்கிட்ட. மலக்குல் மௌத் ஒரு மனித ரூபத்தில் தான் வர்றாரு, மலக்காக தன்னை காட்டல. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய பழக்கம், உள்ள யார் வந்துட்டாலும் உடனே ஏதாவது கொடுக்கறதுக்கு ஆயத்தம் ஆயிடுவாங்க. மலக்குல் மௌத் வந்து உட்கார்ந்தது, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எஞ்சி உட்கார்ந்துட்டான். எஞ்சி மனைவிட்ட கேட்குறாங்க, ஏதாவது சாப்பாடு எடுத்துட்டு வான்னு சொல்லி. வந்ததோ மலக்கு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஆர்வத்தில் அவரை சாப்பிட சொல்றாங்க. மலக்கு சாப்பிட மாட்டாரு, அவர் சாப்பிடாம இருக்கிறார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எடுத்து அவர் வாயில திணிக்கிறாங்க. மலக்கு வாயில எப்படி உள்ள போகும்? அவர் மனிதர் இல்லை, அவர் திணிக்கிறாங்க. அப்படியே என்ன செய்யுது, அவர் வாயில அது படல. இவங்க கொண்டு போறாங்க, அது கீழே விழுது, கொண்டு போறாங்க, கீழே விழுது. அதுக்கப்புறம் தான் சொல்றாரு, நான் உங்களை உயிர் வாங்க வந்த மலக்குன்னு சொல்லி, உங்க ரூஹ் வாங்க வந்திருக்கிற மலக்குன்னு சொல்லி. அதுக்கப்புறம் அவங்க மரணித்தாங்க என்பது வேறு செய்தி. 160 வயசுல மூத்தானாங்க, 180 மூத்தானாங்க என்பதெல்லாம் சில கருத்துக்கள். அப்ப வீட்டுக்கு வந்த யாராக இருந்தாலும் அவரை உண்ண வைக்காமல் விடமாட்டாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இன்றைய முஸ்லிம்களாகிய நாமும் விருந்தோம்பல் ஒரு பாரமாக கருதுறோம், விருந்தோம்பலை ஒரு சுமையாக கருதுகிறோம். அல்லாஹ் குர்ஆன்ல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த வரலாறுகளை நமக்கு என்ன செய்யறான், சொல்லித்தரான். அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெறுவதற்கான அமல்கள்ல பெரிய அமலா எதை சொல்லுவாங்க, இத்தாமுத்தாம், உணவளியுங்கள். உணவளிப்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் சொல்லிக்கொண்டே இருப்பாங்க. அதனால அருமையானவர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை போல கட்டுப்படுகிற தன்மைக்கு பெயர் தான் இஸ்லாம்.
கட்டுப்பட்டு நடப்பவருக்கு பேரு தான் முஸ்லிம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில அது போன்ற எத்தனை விஷயங்கள் நம்மள்கிட்ட இஸ்லாம் இருக்குது, எதுவுமே நம்மள்கிட்ட இல்லை. குறிப்பாக வியாபாரங்கள், எல்லா வியாபாரம் கொடுக்கல் வாங்கலிலும் ஏதாவது ஒரு ரூபத்தில் வட்டி வருது. நாம அறிவை கொண்டு பேசுறோம், நம்முடைய லாஜிக்கா அது இல்லை இது இல்லைன்னு பேசுறோம். மார்க்கத்தில் லாஜிக்கு இடமே இல்லை. மகனை அருன்னு சொன்னாலும் அறுக்கத்தான் செய்யணும். உங்களை நீங்களே மாய்த்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னா செஞ்சுதான் ஆகணும். அதையும் அல்லாஹ் திருமறையில சொல்லுவான். அப்ப எந்த அறிவுக்கும் வேலை இல்லை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட கேட்கல, எல்லாம் மகனை ஏன் அறுக்க சொல்றேன்னு சொல்லி. அல்லாஹ் சொன்னா அந்த தந்தையும் கட்டுப்பட்டார், தனையனும் கட்டுப்பட்டார். அதே மாதிரிதான் இதுவும். நாம வட்டியை பத்தி ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம். நம்முடைய மார்க்கம் 2 வகையான வட்டியை சொல்லுது. 2 வட்டி இருக்குது. ஒன்று கொடுக்க வேண்டிய கடன், அந்த கடனுக்கு ஒரு தவணை விதித்து அதை என்ன செய்யறது, வட்டியோடு வசூல் பண்றது. இது ஒரு வட்டி. இந்த வட்டி தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி இருக்கிறான். ஒரு மனுஷன் தான் கொடுக்க வேண்டிய கடனை என்ன செய்யறது, வட்டியோட சேர்த்து கொடுக்கிறது. இந்த வட்டி எல்லாருக்கும் புரியும் இல்லையா? எல்லாருக்கும் இந்த வட்டி என்னன்னு தெரியும். ஆனா இன்னொரு வட்டி இருக்குது. முதல்ல உள்ள வட்டி குர்ஆன்ல சொல்லப்பட்டது, இன்னொரு வட்டி ஹதீஸ்ல சொல்லப்பட்ட வட்டி. அந்த வட்டியை நாம அறிவை கொண்டு யோசிச்சா ஒண்ணுமே புரியாதுங்க. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தாங்க. ஒரு 6 பொருள் சொன்னாங்க. அந்த 6 பொருளை போன்று எத்தனை பொருள் இருக்குதோ அதிலெல்லாம் இந்த வட்டி வரும். அது ஹதீஸுடைய வட்டின்னு சொல்லுவாங்க. அந்த 6 பொருளை பொறுத்த வரைக்கும் தங்கம், வெள்ளி, கோதுமை, வார்கோதுமை, பேரிச்சம்பழம், உப்பு, இந்த 6 பொருள். இந்த 6 பொருளுக்கான சட்டம் என்னன்னா, ஒரே இனத்தை கொண்டு பண்டமாற்று வணிகம் செஞ்சா, தங்கத்தை கொடுத்து தங்கம் வாங்கினா கொடுக்கறதும் தங்கம், வாங்கிறதும் தங்கம். இப்ப நகைக்கடையில பழைய தங்கத்தை கொடுத்து புதிய தங்கத்தை வாங்குறார், கொடுக்கறதும் தங்கம், வாங்கிறதும் தங்கம். இந்த வணிகம் செஞ்சீங்கன்னு சொன்னா அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 3 விஷயங்கள் இருக்கக்கூடாது. 3 விஷயம் வந்தா 3 வட்டி வந்துடும் சொன்னாங்க. முதலாவது என்ன, கொடுக்கிற தங்கம் வாங்குற தங்கம் ரெண்டும் எடைக்கு எடை சமமா இருக்கணும். மிஸ்லம் பி மிஸ்லின், சமமா இருக்கணும். 10 கிராம் கொடுத்து 10 கிராம் வாங்கணும். 10 கிராம் கொடுத்து கொஞ்சம் அதிகமானாலும் சரி, அது ரிபல் ஃபதுல், ஏற்றத்தாழ்வு வட்டி. வட்டின்னு சொல்லிட்டாங்க. தங்கத்துக்கு தங்கம் கொடுத்தா கரெக்டாக தான் இருக்கணும். இப்போ சஹாபாக்கள் பேரிச்சம்பழம் அவங்கள்ட்ட இருக்கும். பேரிச்சம்பழத்தில் பல ரக பேரிச்சம்பழங்கள் இருக்கும். கொஞ்சம் தரம் குறைந்ததும் இருக்கும், தரம் உயர்ந்ததும் இருக்கும். இப்போ சஹாபாக்கள் என்ன பண்ணுவாங்க, நல்ல பேரிச்சம்பழம் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டா விலை குறைஞ்ச பேரிச்சம்பழம் இருக்கு இல்லையா, அதை கொஞ்சம் அதிகமாக கொடுத்து ஒரு 2 கிலோ கொடுத்து தரமான பேரிச்சம்பழம் 1 கிலோ வாங்கிக்குவாங்க. 1 கிலோ வாங்கிக்குவாங்க. ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கொண்டு பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பேரிச்சம்பழத்தை வைக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்குறாங்க, இது ரொம்ப நல்ல பேரிச்சம்பழமா இருக்குது, உயர்ந்த பேரிச்சம்பழமா இருக்குது, இது எப்படிப்பா உனக்கு வந்துச்சுன்னு கேட்டாங்க. இப்போ அவர் சொன்னார், இந்த பேரிச்சம்பழம் நம்மள்கிட்ட இல்லை, மட்டமான பேரிச்சம்பழம் இருந்துச்சு, அதை அதிகமாக கொடுத்து இதை கம்மியாக வாங்கியிருக்கிறேன்னு சொன்னான். பெருமானார் சொன்னாங்க, அர்பைத்த, நீ வட்டி வாங்கி விட்டாயின்னு சொன்னாங்க. இதை வட்டின்னு சொன்னாங்க. இப்போ இந்த சட்டத்துக்குள்ளே போனால் எதுல எல்லாம் வட்டி வரும். அப்போ இங்கே மார்க்கத்தில் லாஜிக்காக பேசக்கூடாது. அது விலை உயர்ந்தது என்னங்க கூடுனது, இது விலை கம்மி தான், ஆனாலும் ஒரே பொருளாக இருந்துச்சுன்னு சொன்னால் சரிக்கு சமம். 1 கிலோ பேரிச்சம்பழத்துக்கு 1 கிலோ பேரிச்சம்பழம் தான். இன்னைக்கு நாம் நகை கடைக்கு போகிறோம், பழைய நகை கொடுக்குறீங்க, பழைய நகையை கொடுத்து புது நகை வாங்குறீங்கன்னு சொன்னால் பழைய நகையை கொடுத்துட்டு அதுக்கு என்ன காசோ அந்த காசை நீங்கள் கையில் வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் புது நகை வாங்கணும். இதுதான் சட்டம். பழைய நகையை கொடுத்துட்டீங்க, அதுக்கு என்ன வருது இடம் வருதுன்னு போட்டு பார்த்துக்கிட்டாரு, அதுக்குரிய காசை உங்கள் கையில் கொடுக்கல, பிறகு நீங்கள் புது நகை வாங்கினீங்கன்னு சொன்னால் இது வட்டியில் போய் சேரும். இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்தாங்க. இங்கெல்லாம் நம்முடைய அறிவுக்கு வேலை கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்கிறாங்களோ அதை ஏற்று நடக்க வேண்டும். அதுதான் நமக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கை கற்றுத்தருது. அர்ப்பணிப்பு தான் அவங்க வாழ்க்கை. அந்த அர்ப்பணிப்பு வாழ்க்கைக்கு பேர் தான் மில்லத்து இப்ராஹிம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மார்க்கம் என்றால் அதுதான். நாம் வியாபாரங்களில் எத்தனையோ தவறுகள் செய்கிறோம், பல வகையான ஹராம்கள், ஹதீஸில் தடுக்கப்பட்டவைகள் நம்முடைய வாழ்க்கையில் அன்றாட செஞ்சுட்டு தான் இருக்கிறோம். நாம் அதை அலட்சியப்படுத்துகிறோம். பாவத்தை செய்யறது ஒரு தப்புன்னு சொன்னால் பாவத்தை பாவம் என்று உணராம அலட்சியப்படுத்துறது அதை விட தவறு. இத்தனை பாவங்கள் இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில் இருக்குது.
எனவே அருமையானவர்களே, நாம் பின்பற்றுகிற இந்த மார்க்கம் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு அப்படியே ஏற்று நடக்க வேண்டும் என்று கட்டுத்தருது. அதைத்தான் நாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய நினைவு நாளாக இந்த ஹஜ் பெருநாளை நாம் கொண்டாடுறோம். எனவே கட்டுப்படுகிற தன்மை இல்லாமல் வெளிரங்கத்தில் ஆடுகளை அறுப்பதில் அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் கிடையாது. அல்லாஹ் சொல்லுவான், இந்த ஆட்டினுடைய இறைச்சி அவனுக்கு வரப்போறதில்லை, இதனுடைய ரத்தம் அவனுக்கு வரப்போறதில்லை, வலாக்கி யனாலுஹு தக்வா மின்கும், உங்களுடைய தக்வா தான் அல்லாஹ்ட்ட வரப்போகுது என்று. எனவே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையை நாம் பின்பற்றணும்னு சொன்னால் எந்த சூழ்நிலையிலும் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மீறாமல் நடப்பது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் கொடுக்கிற ஒரு பேர் என்ன? இப்ராஹிம் அல்லதி வஃபா. இந்த ஆயத்துடைய தஃசீரில் எவ்வளோ விஷயங்கள் சொல்லுவாங்க. அல்லாஹ்வுடைய அனைத்து ஏவல்களையும் அல்லாஹ்வோடு செஞ்ச ஒப்பந்தங்கள் அனைத்தையும் பாதுகாத்த இப்ராஹிம். அல்லாஹ் ஏவினால் எல்லாத்தையும் பாதுகாத்துருவாங்க, அல்லாஹ் தடுத்தா எல்லாத்தையும் விட்டு விலகி இருப்பாங்க. இதுதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய பண்பு. எல்லாம் வல்ல அல்லாஹ் அதற்கு நமக்கு நசீவாக்குவானாக. அருமையானவர்களே, வரக்கூடிய புதன் மாலை பிறை பார்க்க வேண்டிய நாள். புதன்கிழமை நம்முடைய காலண்டர் படி இந்த தில்காதா பிறை 29 அன்று மாலை பிறை தெரிந்தால் வியாழக்கிழமை முதல் தில்ஹிஜ்ஜாவுடைய மாதம் ஆரம்பமாகிறது. இப்போ மாலை பிறை பார்க்கணும். பிறை பார்க்கும்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த அந்த வழிமுறைகள், அந்த துவாக்கள், அதையெல்லாம் சின்ன சின்ன சுன்னத்துகளை பேணினால் நிறைய விஷயங்களை கடைபிடிக்கக்கூடிய வாய்ப்பு அல்லாஹ் தஆலா தருகிறான். எனவே புதன்கிழமை மாலை பிறை பார்ப்பது ஒரு சுன்னத்து. பிறை பார்க்க முயற்சி செய்ய வேண்டும். ஒருவேளை அன்றைக்கு பிறை அறிவிக்கப்பட்டுடுச்சு, பிறை தெரிஞ்சிருச்சுன்னு சொன்னால் யார் குர்பானி கொடுக்க விரும்புகிறாங்களோ, குர்பானி கொடுக்க நாடுறாங்களோ, யார் மீது குர்பானி கடமையோ அவர்கள் துல்ஹிஜ்ஜா பிறை தெரிந்ததிலிருந்து அவருடைய பிராணியை அறுக்கிற வரைக்கும் தன்னுடைய உடம்பில் உள்ள எந்த முடியை நீக்காம நகங்களை வெட்டாமல் இருப்பது முஸ்தஹப். செஞ்சுட்டா பாவம் அல்ல, சட்டம் என்ன சொல்லுது? முஸ்தஹப். வெட்டாம இருக்கிறது முஸ்தஹப். அதனால நம்ம அதற்கு முன்னாலேயே நகங்கள் எல்லாவற்றையும் வெட்டி இந்த 10 நாளும் ஹாஜிகள் எப்படி இருக்கிறாங்களோ அது மாதிரி நடந்து கொள்வது மார்க்க விரும்பக்கூடிய ஒரு அமலாக இருக்கிறது. இது முதல் விஷயம். இரண்டாவது, துல்ஹஜ்ஜினுடைய 10 நாட்கள், முதல் 10 இருக்கிறது மிக சிறப்புக்குரிய நாட்கள். ஒவ்வொரு ஆண்டும் அந்த ஹதீஸுகளை எல்லாம் சொல்வது நம்முடைய வழக்கம்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, மாமின் ஐயாமின் அல் அமலு ஸாலிஹு ஃபீஹின் அஹப்பு இலல்லாஹி மின் அஷ்ரி தில்ஹிஜ்ஜா. துல்ஹஜ்ஜுடைய அந்த முதல் 10ல் செய்யப்படுகிற அமல்களை அல்லாஹ் விரும்புகிற மாதிரி வேறு எந்த நாட்களுடைய அமலும் அல்லாஹ்வுக்கு அவ்வளவு பிரியம் கிடையாது. அப்போ துல்ஹஜ்ஜுடைய 10 நாள் அமல்களுக்குரிய நாள். நிறைய அமல்கள். இந்த 10 நாளில் ஒரு குர்ஆனை முடிக்க முயற்சி பண்ணுங்க. இந்த 10 நாளில் அமல்கள் அதிகமாக செய்யுங்க. ஆனால் நான் சொன்ன மாதிரி குர்பானிங்கிற ஒரு வேடிக்கை பொருளாயிட்டதுனால கூட்டம் கூட்டமாக போய் ஆடுகளையும் மாடுகளையும் பார்க்கறது தான் நாம் செய்யக்கூடிய ஒரே அமலை தவிர சொல்லப்போனால் ஃபர்லான வணக்கங்களை கூட விட்டுறது குர்பானிக்கா. இது அமல்களுக்குரிய நாள். சில ஹதீஸுகள் இந்த அளவுக்கு வருது, இந்த 10 நாளும் இரவுல நின்று தொழுதா லைலத்துல் கத்ர்ல நின்று தொழுத மாதிரி. இந்த 10 நாளும் நோன்பு வைப்பது ஒரு முஸ்தஹப்பான அமல். 10 நாள் வைக்க முடியாது, பிறை 1லிருந்து அரஃபா வரைக்கும் 9 நாட்கள். எனவே யாருக்கு சாத்தியம் இருக்கிறதோ நோன்பு உள்ளிட்ட நஃபிலான பல்வேறு வணக்கங்களை செய்வதற்கு அல்லாஹ் ஒரு வாய்ப்பை தருகிறான். எல்லாம் அல்ல அல்லாஹ் இந்த வணக்கங்களை கடைபிடிக்கிற தௌஃபீக தரட்டும். இந்த துல்ஹஜ்ஜுடைய நாட்களை எந்த அளவுக்கு நீங்கள் மதிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கான ஹஜ்ஜுனுடைய வாய்ப்பு அதிகமாகும். ஹஜ்ஜுக்கு செல்லணுங்கிற ஆசை எல்லாருக்கும் இருக்குது இல்லையா? அடுத்த வருஷமே நீங்கள் ஹஜ்ஜுக்கு போகணும்னு சொன்னால் துல்ஹஜ் பிறந்ததுலேருந்து அல்லாஹ்ட்ட உருக்கமா துவா கேளுங்க, எல்லாம் நானும் உன்னுடைய வீட்டுக்கு வரணும், ஹஜ்ஜு செய்யணும்னு சொல்லி. அல்லாஹ் தஆலா அந்த வாய்ப்பை விரைவில் உங்களுக்கு தருவான். அதனால அதுக்காக வேண்டி இந்த நாட்கள் மதிக்கப்பட வேண்டிய நாட்கள், அல்லாஹ்வுடைய அடையாள சின்னங்களான நாட்கள். இதெல்லாம் குர்ஆன் ஹதீஸில் ரொம்ப சிறப்பித்து கூறப்பட்ட நாட்கள். அதை மதிப்பதற்குரிய தௌஃபீகையும் அல்லாஹ் நமக்கு தந்துடுவானாக. குர்ஆனினுடைய இதர சட்டங்கள் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வாரத்தில் சொல்லப்படும்.